വീട് നഷ്ടപ്പെട്ടു, എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു, ഒന്നുമില്ല. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் தப்பி பிழைத்தவர்களின் எதிர்காலம் என்னவாகுமோ என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. 3 கிராமங்கள் முற்றிலும் அழிந்து நாசமாகி 350க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் வீடு இழந்து, வாசல் இழந்து, சொந்த பந்தங்களை தொலைத்து, எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறார்கள். கோர விபத்திலிருந்து மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் 8000த்திற்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை 30ஆம் தேதி நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது இரவோடு இரவாக தங்கள் வாழ்க்கை இந்த அளவிற்கு ஒன்றுமே இல்லாமல் போகும் என யார்தான் நினைத்திருப்பார்கள்? முண்டக்கை ஊரைச் சேர்ந்த 46 வயதான கீதா என்பவர் நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளார். தனது 2 மகன்களையும் சொர்க்கம் போன்ற தனது வீட்டையும் இழந்ததாக கூறுகிறார். ஏலக்காய் தோட்டங்களில் வேலை செய்து தனது 2 செல்வ மகன்களையும் படிக்க வைத்ததாகவும், ஆனால் இப்போது இருவருமே இழந்து தவிப்பதாக அந்த தாய் கண்ணீர் வடிக்கிறார். വീട് നഷ്ടപ്പെട്ടു, എല്ലാം നഷ്ടപ്പെട്ടു, ഒന്നുമില്ല. പിന്നെ ആളപായം ഉണ്ടായിട്ടില്ല. എന്താ വെച്ചാൽ പിള്ളേർ രണ്ടും പഠിക്കുകയായിരുന്നു. ഞാൻ തനിച്ച വീട്ടിലുണ്ടായിരുന്നുള്ളൂ. ഞാൻ ഒരാൾ പണിയെടുത്തിട്ടാണ് 2 ആളെ പഠിപ്പിക്കുന്നത്. ഇപ്പം നാളെ മോളെ ഫീസ് അടയ്ക്കണം, മോൻ്റെ ഫീസ് അടയ്ക്കണം. എന്താ ചെയ്യേണ്ടതെന്ന് അറിയില്ല. ഇപ്പോൾ மேப்பாடியில் மசூதிக்கு அருகில் அஞ்சலி செலுத்துவதற்காக கூடியவர்கள் இறந்தவர்களுக்காக ஒன்று கூடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அவர்களின் அன்புக்குரியவர்களை இழந்ததை எண்ணி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தூங்கிக் கொண்டிருக்கும் போதே கனவு காண்பதைப் போல திடுமென சாவுக்கு தூது வந்த அந்த வெள்ளத்தை நாம் என்னவென்று சொல்ல, ஏதென்று சொல்ல? காணாமல் போனவர்களை இராணுவத்தோடு சேர்த்து 5வது நாளாக மீட்பு படையினரும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.